ராமு தன் அம்மாவிற்கு செல்ல பிள்ளையாக இருந்தான். தன் அப்பா அம்மாவின் விவாகரத்துக்கு பிறகு அவனுடைய விளையாட்டுத்தனமான குணங்களை மறந்து அம்மாவை விட்டு விலகாமல் ஆறுதலாக இருந்தான். தன் 20 வருட திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்ததை நினைத்து கலங்கியபடி இருந்த ராமுவின் அம்மா சசிகலா, என் வாழ்வில் நடந்த இந்த பிரச்சனையால் மகன் ராமுவின் மனது பாதித்துவிடக்கூடாது என்பதற்காக 3 நாட்களாக சோகமாக முடங்கி கிடந்த அறையில் இருந்து எழுந்து குளித்துவிட்டு கல்லூரிக்குச் சென்ற தன் மகன் மதியம் வந்து விடுவான் என்பதால் அவனுக்கு பிடித்த கோழி குழம்பு வைக்க கறி வாங்க வீட்டை விட்டு வெளியே வந்து தனக்கு விவாகரத்து ஆகிவிட்டதையே மறந்து எப்போதும் போல தன் கணவனுக்காக காத்து நின்றாள். சிறிது நேரத்திற்கு பிறகுதான் விவாகரத்தானது சசிகலாவிற்கு நினைவுக்கு வந்தது. எப்போதும் தன் கணவனுடன் வெளியில் சென்று பழகிவிட்ட சசிகலாவிற்கு 40 வயதில் அந்த நினைவில் இருந்து விடுபட முடியவில்லை. சசிகலாவிற்கு விவாகரத்தானது அவ்வளவாக யாருக்கும் தெரியாததால் அவள் தனியாக ரோட்டில் நடந்து செல்வதை பார்த்து, என்ன சசிகலா தனியா வர்ற, உன் புருஷன் எங்க என்று கேட்டதும் ரோட்டில் வைத்து எதையும் சொல்ல வேண்டாம் என சிரித்தபடியே அவர்களை கடந்து சென்றாள். அவர்கள் வழக்கமாக கறி வாங்கும் கடைக்குச் சென்று தனக்கும் தன் மகனுக்கும் மட்டும் 1/2 கிலோ கறியை தருமாறு கேட்டாள். அந்த கறிக்கடைக்காரர் ஆச்சரியமாக, என்னக்கா 1/2 கிலோ தான் வாங்குறீங்க, அண்ணே வெளியூர் எதுவும் போயிட்டாரா என்று அவர் கேட்டதும் அவரிடமும் எதையும் சொல்ல மனமின்றி லேசாக சிரித்தபடியே நின்றாள். பிறகு 1/2 கிலோவிற்கு தேவையான காசை எடுத்து கடைக்காரரிடம் நீட்டினாள். அதற்கு அந்த கடைக்காரர், வேணாக்கா, போன தடவை அண்ணே வந்தப்போ 500 ரூபாய் கொடுத்தாரு, சில்லறை இல்லாம பாக்கி கொடுக்கல, நான் அதுல கழிச்சுக்கிறேன் என்று சொன்னதும் என்ன சொல்வது என்று அமைதியாக வந்துவிட்டாள். சசிகலா வரும் வழி முழுவதும் இந்த பிரிவு தேவைதானா என நினைத்து யோசித்தாள். ஆனால் அவள் கணவன் அவளுக்கு தெரியாமல் வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் செய்து 2 பெண் குழந்தைகள் இருப்பதை மறைத்தது தெரிந்தும் எப்படி நிம்மதியாக சேர்ந்து வாழ்வது? நான் அவரை எவ்வளவு நம்பினேன், இப்படி என்னை ஏமாத்திட்டாரே என்று அவளை அறியாமலேயே கண்கள் கலங்க, ரோட்டில் செல்வது ஞாபகம் வந்த பிறகு யாரும் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக கண்ணீரை வேகமாக துடைத்து கொண்டு, இனிமே அதை நினைச்சு என்ன பண்றது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே நம்ம மகன் எதிர்காலம்தான் முக்கியம், நம்ம வாழ்க்கையை பற்றி நினைச்சு கவலைப்படுறது தேவையில்லாத வேலை என தன் மனதை தேற்றிக்கொண்டு வீட்டிற்கு வந்து தன் மகனுக்காக சமையலை ஆரம்பித்தாள். அவள் மகன் ராமு கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வந்ததும் தன் அம்மாவை அவளுடைய அறையில் தேடினான். அவள் கிச்சனில் சமைத்து கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, அம்மா சமைக்கிறியா என தன் மகன் கேட்டதும், ஆமாடா ராமு, அப்புறம் என்ன செய்ய சொல்ற, நடந்ததையே நினச்சிக்கிட்டு மூளையில் உட்காந்துருக்க சொல்றியா, அம்மா சமைச்சு முடிச்சிட்டேன், நீ போய் கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம், உனக்கு பிடிச்சதைத்தான் சமைச்சிருக்கேன் என்று ராமுவிடம் பாசமாக சொல்ல அம்மாவின் மனம் மாறி இயல்பானதை நினைத்து ராமு சந்தோஷப்பட்டான். அம்மாவும் மகனும் சாப்பிட்டு முடிப்பதற்குள் சசிகலாவின் போனுக்கு அவள் கணவன் நம்பரில் இருந்து போன் வந்தது. அவர் மேல் உள்ள கோபத்தால் அந்த போனை சசிகலா எடுக்கவே இல்லை. 4 தடவைக்கு மேல் போன் வந்து கொண்டே இருந்ததால் கோபத்தோடு போனை எடுத்து, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் ஏன் போன் பண்றீங்க என்று சசிகலா கோபமாக கத்தியதும் மறுமுனையில், ஏமா இங்க ஒருத்தர் ஒரு பொண்ணோட வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி 2 பேருமே இறந்துட்டாங்க, ஒய்ஃப்னு உங்க நம்பர் தாமா இந்த போன்ல இருந்துச்சு என்று சொன்னதும் இந்த முறை ஏனோ அவள் மனம் கலங்கி அழுகாமல் தன் மகனிடம் விஷயத்தை சொன்னாள். ராமு அதிர்ந்து விட்டான். பிறகு தன் அப்பாவையும் அவருடைய 2வது மனைவியையும் நல்லபடியாக அடக்கம் செய்த பிறகு வீட்டிற்கு கிளம்பலாம் என சசிகலாவும் அவள் மகன் ராமுவும் சென்றபோது சசிகலா கணவனின் 2வது மனைவிக்கு பிறந்த 2 பெண் பிள்ளைகளும் பரிதாபமாக ஆதரவின்றி அழுது கொண்டிருந்தனர். அவர்கள் 2 பேருக்குமே 16, 18 வயதுதான் ஆவதால் அவர்களை தனியாக விட்டுச் செல்வது சரியாக இருக்காது என்று அவர்களையும் அழைத்து கொண்டு தங்கள் வீட்டிற்கு வந்தனர். அந்த 2 பெண்களும் சசிகலாவையும் அவள் மகன் ராமுவையும் பார்த்து பயந்து கொண்டே இருந்தனர். தன் கணவன் செய்த தவறுக்கு இவர்கள் என்ன செய்வார்கள் என்று அந்த 2 பெண் பிள்ளைகளிடம், நான் தான் இனிமே உங்க அம்மா, ராமு தான் உங்க அண்ணே, எதுக்கும் பயப்படாம சந்தோஷமா இருக்கணும் சரியா என அவர்களிடம் பாசமாக பேசியதும் அவர்களின் பயம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போனது. தவறு என்று தெரிந்தும் ஒரு தவறை தைரியமாக செய்வது பல வழிகளில் பாவத்தை தான் தரும்.
நல்ல வாழ்க்கை அமைந்தால் எப்படி நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர எப்படி நான் மட்டும் சந்தோஷமாக இருப்பது என்று பார்க்கக்கூடாது. ஒரு மனிதனின் தன்னொழுக்கம்தான் அவன் மரியாதையையும் வாழ்க்கையையும் நிர்ணயிக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.